ஹரி ஓம் நமஸ்காரம். பாரதம் ஒரு ஆன்மீக நாடு. இங்கே நிறைய கோவில்கள். கோவில் நகரம்னா நம்ம காஞ்சிபுரம் சொல்லுவோம், கும்பகோணம் சொல்லுவோம். நெல்லை மாவட்டத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திர பக்கத்தில் இருக்கிற பிரம்ம தேசம் அங்கே ஊரில் இருக்கிற ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் ஒரு வைப்புத்தலம். நாவுக்கரசர் பெருமான் அயனீஸ்வரம் அப்படின்னு இந்த கோவிலை மென்ஷன் பண்ணியிருக்கு. அயன் அப்படின்னா பிரம்மா, ஊர் பேரும் பிரம்ம தேசம். ஸ்தல புராணம் பார்க்கலாமா? தக்ஷன் சிவபெருமான் அழைக்காம யாகம் பண்ணார். அந்த யாகத்தில் பிரம்மதேவரும் கலந்து கொண்டார். சிவன் நிந்தனைக்கு தானும் துணை போயிட்டோமேன்னு வருந்தி இந்த க்ஷேத்திரத்தில் தீர்த்தம் ஏற்படுத்தி சிவபெருமானை பூஜை பண்ணார். அதனாலே அயனீஸ்வரன். பிரம்மாவோட பேரன் ரோமச மகரிஷி பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுடுது. அந்த தோஷம் நீங்கள் இந்த ஸ்தலத்தில் உள்ள ஸ்வயம்பு சிவபெருமான் பதரிவனீஸ்வரர் இலந்தையடி நாதரை பூஜை பண்ண தோஷம் நீங்கியது. ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கார். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்க திருவாலீஸ்வரத்தில் ஒரு கோவில் கட்டியிருக்கார். அந்த கோவிலும் ரொம்ப அழகாக இருக்கும். நவ் த டெம்பிள் இஸ் அண்டர் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த கோவிலில் வேதம் ஓதும் பிராமணர்களுக்கு இந்த ஊரை தானமாக கொடுத்தார். பிரம்ம வித்யை அப்படின்னா வேதம். பிரம்ம வித்யை ஓதுபவர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடம் பிரம்மதாயம். அதுவே மருவி பிரம்ம தேசம் அப்படின்னு ஆயிடுது. இந்த கோவிலை, இந்த க்ஷேத்திரத்தை ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாள். பிரம்ம தேசம் ஒரு அழகான பசுமையான ஊர். நுழையும் போதே ஃபஸ்ட்டு பிரம்ம தீர்த்தம், பிரம்மா ஏற்படுத்திய தீர்த்தம். The water is crystal clear and it is very clean. இந்த தீர்த்தத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது. நந்தியம்பெருமான் இருக்கார். இந்த கோவிலோட ராஜகோபுரத்தோட நிழல் அப்படியே தீர்த்தத்தில் விழற மாதிரி கட்டியிருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுல. ராஜகோபுரம் 7 நில கோபுரம், நிறைய சிற்ப வேலைகள் நிறைந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோவிலுங்கிறது அந்த காலத்தில் பகவான் பக்தி அப்படிங்கிறத தாண்டி டியூரிங் வார், வெள்ளம், பஞ்சம், இந்த நேரத்தில் மக்கள் கோவிலுக்குள்ளே தங்குவா. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கோவிலும் இருந்திருக்கு. அந்த ராஜகோபுரம் 7ஆம் நிலையிலேருந்து பார்த்தா 4 பக்கமும் பார்க்க முடியும், பல மைல் தூரத்துக்கு. இந்த கோவில் மதில் சுவர் ரொம்ப உயரமாக கோட்டை சுவர் போல் இருக்குது. அதுக்கு உள்பக்கமாக ஆளோடி சுவர் இருக்குது. அதாவது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இன்னொரு சுவர், அங்கேருந்து எட்டி வெளியில் யார் இருக்கான்னு பார்க்க முடியும். இந்த ராஜகோபுரம் கதவுகள் பிரம்மாண்டமாக இருக்குது. இட் இஸ் மேட் ஆஃப் வுட். ஒவ்வொரு பேனல்லையும் அந்த காலத்து இதிகாச புராண கதைகள் அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவில் தாமரைப்பூ மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் நடுவில் கூம்பு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? மக்கள் உள்ளே தங்கி இருக்கும்போது இந்த கதவை சாத்திடுவா. இப்போ எதிரி நாட்டு படையை கதவை தகர்க்க முற்படும் போது யானைகள் கொண்டு தள்ள பார்ப்பா. யானை தகர்க்க முடியாத மாதிரி அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் குத்திடும். மண்டபம் தூண்கள் நிறைஞ்சது. அந்த மேலே பார்த்த ரூஃப் பார்த்தா மரத்தில் ஆனால் கூரை போல இருக்குது. மரம் இல்லை, கல்லு தான். தாண்டி போவோம். நந்தியம்பெருமான் பலிபீடம். நந்தியம்பெருமான் இந்த மாவட்டத்திலே உள்ள பெரிய நந்தி. ஒரே கல்லால் ஆனவர். இந்த நந்தியம்பெருமானுக்கு அந்த மணி, சதங்கை அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அது பார்த்துன்னு உள்ளே போகலாம். அடுத்த கோபுரத்தை வழியாக எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிற மாதிரி இடது பக்கம் விநாயகர், வலது பக்கம் முருகப்பெருமான். உள்ள நுழையும் போது அதிகார நந்தி கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு அடுத்த பிராகாரத்துக்கு போகலாம். அடுத்த பிராகாரம் வலம் வரும்போது பார்த்தா 63 நாயன்மார்களோட விக்கிரகங்கள் இருக்குது. அவளை தாண்டி சப்தமாதா. சப்தமாதாக்கு பக்கத்துலேயே ஆத்ம வியாகிய தட்சிணாமூர்த்தி இருக்கார். அப்படின்னா அவர் சின்முத்ரை, தட்சிணாமூர்த்தின்னு சின்முத்ரை இருக்கும் இல்லையா, அந்த சின்முத்ரை தன்னை நோக்கி இருக்குது. கால் வேற மாற்றி போட்டுன்னு உட்கார்ந்துருக்கார். அவரை நமஸ்காரம் பண்ணின்னு போகலாம். கோஷ்ட தட்சிணாமூர்த்தியும் இருக்கார். பிராகாரம் பிரதட்சிணமாக வரும்போது நடராஜர் சபை. இங்கே நடராஜர் புனுக நடராஜர் புனுக சார்த்தப்பட்டிருப்பார். இந்த நடராஜருக்கு ஒரு விசேஷம்.
திருவடியிலேருந்து திருவாச்சி வரைக்கும் ஒரே கல்லால் ஆனவர். அதோட தமிழ் ஓம் இருக்கு இல்லையா, அந்த ஓமுக்குள்ள நடராஜர் இருக்கிற மாதிரி இருக்கார். நடராஜர், சிவகாமி அம்பாள், வியாகரபாதர், பதஞ்சலி முனிவர் இருக்கார். கோவிலில் திருப்பணி பண்ண விஸ்வநாத நாயக்கர் அவரோட சிலை இருக்குது. அவர் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துன்னு மேலே மகாமண்டபத்துக்கு போவோம். சில படிகள் ஏறி போகணும். அங்கே நடராஜர், சுவாமி, அம்பாளோட உற்சவ மூர்த்தியெல்லாம் இருக்குது. கர்ப்பகிரகம் நோக்கி போவோம். கர்ப்பகிரகத்துக்கு வாசலில் இருக்க துவாரபாலகர்கள் அழகான சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கார். சுவாமி உள்ள பிரம்மாண்டமாக இருக்கார். அந்த அட்மாஸ்பியரே இட்ஸ் வெரி செரீன். சுவாமிக்கு மேலே உள்ள விமானம் கூட நிறைய சிற்ப வேலைகள் நிறைந்தது. இந்த மேலே கோபுரத்துக்கு பாதி ஹைட்டுக்கு இருக்குது. அழகாக இருக்குது. வெளிப்பிரகாரம் பிரதட்சணம் வரலாம். முதல்ல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள். பிரதட்சணமாக வரும்போது தென்மேற்கு திசையில் விநாயகர் விக்கிரகம் இருக்குது. அங்கே பிரம்மாவோட விக்கிரகமும் இருக்குது. நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சந்நிதி வருது. தாண்டினோன்னு மேலே கோபுரத்துக்கான வாயில் வருது. அப்புறம் நம்ம முருகப்பெருமான் சந்நிதி. இவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு தாண்டி வரும்போது நம்ம கர்ப்பகிரகத்தை பின்னாடி கொஞ்சம் உள்ளே நோக்கி போனால் மீனாட்சி அம்பாள், சொக்கநாத சந்நிதி இருக்குது. அந்த மண்டபம் அழகான சிற்ப வேலைகள் நிறைந்ததாக இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல். வெளிப்பிரகாரம் பிரதட்சணமாக வருவோம். ஒரு இடத்துல ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இட்ஸ் அ மார்க். அங்கேருந்து நின்று பார்த்தா எல்லா கோபுரம், எல்லா விமானங்களும் ஒரு சேர தெரியும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி. சுற்றுச்சுவரில் இந்த பழைய காலத்து பெயிண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் வெரி கிளியர், பட் அப்படியே ஹேஸியாக ஏதோ தெரியாது. பிரதட்சணமாக வந்து அம்பாள் சந்நிதி வருவோம். அம்பாள் சந்நிதி உள்ளே நுழைஞ்ச உடனே வலது பக்கம் சரஸ்வதி அம்பாளோட தனி சந்நிதி இருக்குது. சில படி ஏறி பிரகநாயகி, பெரிய நாயகியோட சந்நிதி போவோம். அம்பாள் ரொம்ப அழகாக இருக்கா. வலது கையில் புஷ்பம் வச்சுருக்கா, இடது கை கீழே இருக்குது. சிரிச்ச முகமாக ஒல்லியாக அப்படியே கொஞ்சம் சாஞ்சி நின்றுருக்கா. அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவளோட பிரகாரம் பிரதட்சணமாக வருவோம். இங்கே அந்த கார்னரில் பார்த்தா 4000 அம்மனோட உற்சவ விக்கிரகம் இருக்குது. 4000 அம்மன். ராஜராஜ சோழன் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கோசரம் 4000 வீரர்களை இங்கே விட்டு சென்றார். அவர்கள் பூஜை பண்ண காளியம்மன் தான் 4000 அம்மன். இந்த பிரம்மதேசம் கோவிலேருந்து திருவாலீஸ்வரம் போகிறதுக்கு நடுவில் இருக்க 4000 அம்மன் கோவில். அம்பாள் சன்னிலேருந்து சுவாமி சன்னிதி நோக்கி வரும்போது சோமவார மண்டபம். இந்த மண்டபத்தில் நிறையா தூண்கள், அழகான வேலைப்பாடுகளோட. இந்த தூணில் ஒன்றுத்துலேயும் ராமாயணம், மகாபாரத காட்சிகள் இருக்குது. ஒரு தூணில் வாலி இருந்தால் எழுத்தாப்பில் தூணில் சுக்ரீவன், ஒரு இடத்துல தர்மர், துரியோதனன், துரோணர், பீஷ்மர். சோமவார மண்டபத்தோட அதர் எண்ட்லேயே பார்த்தா இந்த க்ஷேத்திரத்தோட ஸ்வயம்பு நாதர், பதரி வர ஈஸ்வரர், இலந்தை அடிநாதர் இருக்கார். ரோமச மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்தவர். அவரை தரிசனம் பண்ணுவோம். அப்படியே பின்னாடி பக்கம் போனால் இந்த க்ஷேத்திர விருட்சம், ஸ்தல விருட்சம், இலந்தை மரம் இருக்குது. மரத்தையும் பிரதட்சணம் பண்ணிட்டு வரலாம். பிரம்மதேசம் கோயிலோட ஒரு முக்கியமான சன்னதி இப்போ பார்க்க போகிறோம். கங்காளநாதர் சன்னதி. கங்காளநாதர் சிவபெருமானோட 63 வடிவங்களில் ஒருத்தராக சொல்லப்படுறார். இங்கே அந்த விக்கிரகம் நல்லா 7 அடி உயரத்துக்கு இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு விசேஷம் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த கால் நிற்கிறதுல தான் இருக்குது. கங்காளநாதருக்கு கீழே பார்த்தா பூதகணங்கள், வாத்தியங்கள் வாசிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் தேவர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்கள் எல்லாருமே அவளோட வாகனத்தில் சுத்தீவிர இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சன்னதி. உள்ள பைரவரை பார்க்கலாம். திருவாதிரை மண்டபம். இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய சிற்ப வேலைகளோடு இருக்குது. இங்கே தூண்கள், இந்த யாழிகள் நிறைந்த தூண்கள் அழகாக இருக்குது. ராமாயண காட்சிகள் சிற்பமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மண்டபத்தில் மேல்கூரை எல்லாம் பார்த்தா குரங்குகள் தாவிண்டு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஒரு தூணில் ராமரோட சிற்பம் இருக்குது. இன்னொரு தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி இருக்குது. இந்த வாலி சுக்ரீவன் தூண்லேன்னு பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். ஆனால் இந்த ராமர் தூண்லேன்னு பார்த்தா வாலி சுக்ரீவன் தெரிவார். நம்ம தட்சிணாயனம், உத்தராயணம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த when the earth changes its course,
அந்த 2 நாள்லேயுமே இந்த சூரிய கிரணம் நேராக கைலாசநாதர் மேலே விழற மாதிரி கட்டியிருக்கா. ஆர்கிடெக்சரல் மார்வல். இந்த ஊரில் தான் காஞ்சி காமகோட்டி பீடத்தோட 2வது பீடாதிபதி ஸ்ரீ சர்வக்யாத்மேந்திர சரஸ்வதி அவர் பிறந்த ஊர். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கோவில். நம்ம நார்த்லலாம் பார்த்தோன்னா பழைய பெரிய கோவில்கள் இல்லை அப்படின்னு தோணும். ஏன்? ஃபாரின் இன்வேஷன் நடந்திருக்கு, அப்பப்போ கொள்ளையடிச்சுன்னு போயிருக்கா, அதுக்கு மேலே திருப்பி கட்டியிருக்கா, திருப்பி கொள்ளை, இப்படியே நடந்திருக்கு. சவுத்தில் அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது. நம்ம மராட்டாஸ், சாளுக்கியாஸ், நாயக்க மன்னர்கள்லாம் ஓரளவுக்கு தடுத்திருக்கா. ஆனால் அதை தாண்டியும் கொள்ளை நடந்திருக்கு மதுரையில், ஸ்ரீரங்கத்தில், சிதம்பரத்தில், தஞ்சாவூர்லலாம். ஆனால் இந்த சின்ன ஊர்களில் இருந்த கோவில்கள்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது. அதனால தான் நமக்கு இன்றைக்கி பிரம்மதேசம் போல் சிறப்பான கோவிலை பார்க்க கிடைக்கிறது. ஆனால் இந்த கோவில்கள்லாம் சிதிலம் அடைஞ்சுருக்கே. இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி கோவில் யாராவது கட்ட முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ நாம் இதை காப்பாற்றணும் இல்லையா? என்ன செய்யலாம்? கோவில்களுக்கு அடிக்கடி போகணும். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பழைய புது கோவில்களுக்கு போவோம். ஒரு டூர் அப்படின்னு போனாலும் கோ ஃபார் ஆல் பிக்னிக் ஸ்பாட். அதை தாண்டி அந்த ஊரில் உள்ள கோவில்களுக்கு கண்டிப்பாக போங்க. மக்கள் அடிக்கடி கோவில்களுக்கு போக ஆரம்பித்தாலே அந்த கோவில் வாசலில் பூக்கடை வரும், பழக்கடை வரும், நிறைய கடைகள் வரும். அண்ட் ஸோ அந்த இடத்தோட எக்கானமி டெவலப் ஆகும். எக்கானமி டெவலப் பண்ணால் நேச்சுரலாக people will take care of the temple. That's all for today. See you in the next episode with another temple. Jai Sitaram.